ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், புதினா எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னா தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், முந்திரி பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி எண்ணெய் விட்டு இப்போ பட்டை சாமான்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், 3-4 பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருக்கலாம். நம்ம எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோமோ, நம்மளுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம காரம் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுருக்கலாம். நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம், புதினா நல்லா வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணிக்கலாம். சும்மா வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குருமா மாதிரி செய்யும்போது அதில் சத்து நிறைய சேர்ந்து போயிடுது. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் காய்கறி சேர்த்துக்கலாம். என்ன காய் வேணாலும், இன்னும் நூக்கல் சேர்க்கலாம், பீட்ரூட் சேர்க்கலாம், எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தா நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல வாசமாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய குருமா வைக்க போகிறேன். அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து கூட போடலாம். இல்லையா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்ல மணமாக இருக்குது. நல்லா பட்டை சாமான், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா எல்லாம் சேர்ந்து அப்படி ஒரு வாசம், நல்ல அழகான ஒரு ரம்யமான வாசம் வருது. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ முதல்ல வேக வச்சு வச்ச பட்டாணி, பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போது இது காஞ்ச பட்டாணி ஊற வச்சு வேக வச்சது. நம்ம பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அதை போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் கிடையாது, எல்லா காயும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டு சேர்க்கலாம், நூக்கல் சேர்க்கலாம். எல்லாமே சேரும்போது சத்து தானே, வெஜிடபிள்ஸ்னாவே நல்ல சத்து தானே. அதனால் எல்லாருக்குமே தேவையான சத்து சேர்ந்து போயிடும் நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு செய்யும்போது. சாதாரணமாக பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த வாசத்துக்கு இதில் உள்ள நல்லா கொஞ்சம் வேக வச்சிடணும். அப்போது அது நல்லா ஈஸியாக இறங்கிடும். இட்லி, தோசை கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி கூட சாப்பிடாத பிள்ளைங்க கூட ஒரு 4-5 இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா முந்திரி பருப்பெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால நல்லாவே டேஸ்ட் இருக்கும், திக்காகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காய்கறிலாம் கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். எல்லா இடமும் நல்லா படற மாதிரி நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது அது இதுவாக வேகட்டும். அதாவது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் திறந்து நல்லா கிளறி விடணும். ஏன்னா நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கலை. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிண்டி விட்டு
மூடி வச்சிடணும். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, பெருஞ்சீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு, வெங்காயம், சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். வதங்கினதுக்கப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு முந்திரி பருப்பு இல்லை, பாதாம் இருக்குது அப்படின்னா பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்கும். ஹோட்டல்லலாம் நல்லா திக்காக இருக்குது குருமா அப்படின்னா உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டில் அதை விடையும் கூடுதலான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் செய்யும்போது இப்போ கொஞ்சம் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றி அதை நல்லா கிளறி விடலாம். இன்னும் எவ்வளோ வேகிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். ஏன்னா காய்கறி நிறையா இருக்குது, அதனால் நல்லா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹைலியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் நல்ல ஒரு அளவுக்கு வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் இருக்கட்டும். தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். இன்னும் தண்ணி பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இதை மாதிரி செய்கிறத வந்து குக்கரில் கூட செய்யலாம். குக்கர்லேயே போட்டு காய்கறிலாம் வதக்கி தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டா ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நின்று அது வேகும்போது அந்த காய்கறிக்குள்ளெல்லாம் எல்லா வாசமும் போய் நல்லாயிருக்கும். இந்த குருமாலையும் பாருங்கள், இப்போ நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் நடுவில் ஒரு தடவை கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இனிமேல் வந்து கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம திறந்து உப்புலாம் சரி பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சுருங்க. அது அப்படியே இருக்கும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வாசமும் கமகமன்னு வருது. கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லிலாம் எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுக்கணும், பத்தாது இல்லைன்னா. இந்த மாதிரி வைக்கும்போது எல்லா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இப்போயே எனக்கு சாப்பிடணும் போல் தோணுது. இந்த வெஜிடபிள் குருமா ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.